கற்பூரம்ங்கிற ஒரு ரசாயனம் நல்ல வாசனை தரும் இல்லையா? அந்த பச்சை கற்பூரத்தை எந்த சிலையின் மீது வைத்தாலும் 10 நாட்களில் சிலை வெடித்துவிடும். ஆனால் பெருமாளுக்கு அன்றாடம் பச்சை கற்பூரம் தான் வைப்பார்கள். பார்த்துருப்பீங்க. உதட்டுக்கு கீழே கன்னத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க, கீழே நாடியில் வச்சுருப்பாங்க. இந்த பச்சை கற்பூரம் வைப்பதற்கும் ஒரு கதை உண்டு. 1035 நம்ம அனந்தாழ்வார்னு ஒருத்தர் பிறந்து அவரும் அவருடைய மனைவியும் பெருமாளுக்கு நந்தவனம் அமைக்கும் கைங்கரியத்தை செய்துக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கையில் ஒரு சிறுவன் இவங்க 2 பேருக்கும் உதவி செய்வோன்னு, இதை நீங்கள் நிறைய திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. உதவி செய்ய வரையில் அவன் அங்கே கேட்க மாட்டேங்கிறார். அப்போ கோவமாக கடப்பாறையை சும்மா அவன் மேலே இது பண்ணுறான். அந்த பையனுடைய அந்த நாசியில் அப்படி நல்லா பற்றுது. உடனே ரத்தம் வருது. அங்கே போய் பார்த்தா திருமலையில் பெருமாளுக்கும் ரத்தம் வருது. அதனால் அது மேலே பச்சை கற்பூரம் வச்சாங்களாம். இன்றைக்கும் கோபுர வாசலில் கருவறையினுடைய வலதுபுற சுவரில் அனந்தாழ்வாருடைய கடப்பாறை சாத்தப்பட்டிருக்கும்.